சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும். சமூக நீதிக்கு அடிப்படை காரணமே பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கடைசியா நம்ம இந்தியாவில் எடுத்தது பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கரெக்டா 10 வருடத்துக்கு ஒரு முறை எடுக்கணும். ஆனா இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் எடுக்க மாட்டாங்க, மாநில அரசாங்கமும் எடுக்க மாட்டாங்க. நாங்க தான் சமூக நீதி காவலர்னு சொல்லிக்கிறாங்க திமுக அரசாங்கம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு இது வரைக்கும் அவங்க எடுக்கல. ஆனா எதிர்க்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதிமுக அரசாங்கம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு தான் எடுக்கணும், மாநில அரசாங்கம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா கர்நாடகா, பீகார், ராஜஸ்தான் இன்னும் பல மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்களே எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து சாதிகளுமே பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் நாங்க 3 கோடி இருக்கோம், கல்லர் மரவர் ராகமுடைய நாங்க 3 கோடி இருக்கோம், கவுண்டர்கள் நாங்க ஒரு 2 கோடி இருக்கோம், வன்னியர்கள் 2 கோடி இருக்கோம், பறையர்கள் 1 கோடி இருக்கோம் இப்படின்னு ஆளாளுக்கு கோடி கணக்கில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோடி கணக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல போயிடும். கடந்த ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதை மறுபடியும் திரும்ப பெற்றுட்டாங்க. அதுவே பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பல போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில தேர்தல் நெருக்கத்துல வரவும் பாத்தீங்கன்னா அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அப்புறம் மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேணாம். நாங்க என்ன சொல்றோம், நாங்க 1 கோடி பேர் இருக்கோமா அதற்கு அளவா கொடுங்க, கவுண்டர்கள் எவ்வளவு இருக்காங்களா அதுக்கு அளவா கொடுங்க, பறையர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு எண்ணி கொடுங்க, யாருக்கும் எடுத்து கொடுக்காதீங்க, அள்ளி கொடுக்காதீங்க, அளந்து கொடுங்க, எண்ணி கொடுங்கன்னு தான் சொல்றோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 4 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை பாத்தீங்கன்னா 4 பேர் பாத்தீங்கன்னா பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா இது சமத்துவமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா யார் யார் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த ஒரு இடஒதுக்கீடை கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பொருளாதார முன்னேற்றமோ இல்ல வாழ்க்கையில முன்னேற்றமோ ஏற்படும். இதுக்குதான் பாத்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் சொல்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இன்னும் பல கட்சிகள் பாத்தீங்கன்னா இதை வலியுறுத்தி வர்றாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து இடங்களிலுமே பயன்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எல்ஏ பதவியிலும் பயன்படும், எம்பிலையும் பதவிடும், அமைச்சர்லையும் பதவிடும், ஏன் முதலமைச்சர் கூட இது பயன்படும். ஏன்னா இன்னைக்கு வன்னியர் மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள், முதலமைச்சர் வரையும் போகலாம். இந்த பக்கம் முக்குளத்தோர் இருக்காங்களா, கவுண்டர் இருக்காங்களா, இல்ல பறையர் இருக்காங்களா, பறையர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கம்மியான பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்காங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட அவங்க சொல்றபடி 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கு மேலேயாவது இருக்கணும். ஆனா அவ்வளோ இருக்காங்களான்னு தெரியல. அமைச்சர் ஒரு குறைஞ்சது 5ஆவது இருக்கணும், ஆனா 5 அமைச்சர்கள் இருக்காங்களான்னு தெரியல. இதுக்குதான் பாத்தீங்கன்னா இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 5 லட்சம் பேர் கூட அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. அவங்க முதலமைச்சரா இருக்காங்க, அமைச்சரா இருக்காங்க. நான் யாரை சொல்லி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாதிவாரி கணக்கெடுப்போட முக்கியத்துவம். நான் சொல்றது சரின்னு படிச்சா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி